ஹாய் கைஸ், நான் உங்கள் ஏகே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ Black அட்டாக்கர்ஸ், ஒயிட் அட்டாக்கர்ஸ் அண்டு கிரே அட்டாக்கர்ஸ் இவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு. இந்த வீடியோவில் நம்ம அவங்க 3 பேரை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், Black அட்டாக்கர்ஸ், ஒயிட் அட்டாக்கர்ஸ் அண்ட் கிரே அட்டாக்கர்ஸ் இந்த 3 ஹேக்கர்ஸும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஹேக்கர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எதுலலாம் மாட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹேக்கிங்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட டிவைஸோட வீக்னஸை யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹேக்கிங்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு மூவி கான்செப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மூவினா ஹீரோவும் இருப்பான் வில்லனும் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ இதில் வில்லனா நம்ம பிளாக் அட்டாக்கர்ஸை எடுத்துக்கிறோம். அதாவது உலகத்திலேயே மிகவும் திறமை வாய்ந்த ஹேக்கர்ஸ்னா அது பிளாக் அட்டாக்கர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பிளாக் அட்டாக்கர்ஸ்னா தங்களோட சுய லாபத்துக்காக உங்களோட பர்சனல் டேட்டா, ஃபோட்டோஸ், வீடியோஸ்னு உங்களோட பர்சனல் எல்லா விஷயத்தையுமே சேல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் பிளாக் அட்டாக்கர்ஸ்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இல்லீகலாக என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவங்க தான் சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ், கன்ஸ், அப்புறம் போனோகிராஃபி, இது எல்லாமே இவங்க தான் சேல் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நெட்வொர்க்கையே கிராக் பண்ணுற அளவுக்கு இவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இலங்கையில் கண்டி அப்படின்ற ஒரு பிளேஸில் கயான் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்கூல் பையன் மருசிரா.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஹேக்கிங் ஃபார்ம், அதாவது ஒரு டீமை இவனே கிரியேட் பண்ணி பிளாக் அட்டாக்கர்ஸ் கூட சேர்ந்து பப்ளிக் நெட்வொர்க்கையே ஹேக் பண்ணியிருக்கான். அதை ஹேக் பண்ணி மென்பொருட்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி ட்ரக்ஸு, கன்ஸு இது எல்லாத்தையுமே சேல் பண்ணதுக்காக சிஐடி இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாக் அட்டாக்கர்ஸாக நிறைய நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி இதில் மாட்டிக்கிட்ட ஒரு 5 இல்லைனா ஒரு 6 மெம்பர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இது எல்லாமே உண்மையாக நடந்த விஷயம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற யாருன்னா ஜார்ஜ் ஆர்ச். அதாவது இவன் வேறு யாருமே கிடையாது, ஒரு சின்ன ஸ்கூல் பையன்தான். இவன் பகல் டைமில் ஸ்கூல் படிச்சுட்டு நைட் ஆனால் ஹேக் பண்ணுறதுல ஒரு வழக்கமாக கொண்டு வந்துட்டு இருந்திருக்கான். அப்போது இவரோட பெரிய டார்கெட் என்னன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது சோனி கம்பெனி, எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். 2007 சோனி கம்பெனியவே ஹேக் பண்ணியிருக்கான். இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அப்போ அவனோட வயசு வெறும் 17, அதாவது 17 வயசு தான். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது யாருன்னா கெவின் மிட்னிக். அதாவது உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நெட்வொர்க்கை கிராக் செய்கிறதுல இவரும் ஒருத்தர். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போதே இவரோட ஹேக்கிங் ஒர்க்கை பார்த்துருக்காரு. பல வருஷங்களாக ஹேக்கிங்கில் ஈடுபட்ட இவர் 1995 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு 5 வருஷமாக ஜெயிலிலே இருந்திருக்காரு. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது யாருன்னா அட்ரியான் லேமோ. இவர் ஒரு சிறந்த பிளாக் அட்டாக்கர்ஸ்னு சொல்லப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹை ப்ரொஃபைல் நெட்வொர்க்கையே பிரேக் பண்ணியிருக்காரு. இவரும் 2003 போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார். நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது யாருன்னா ஜெரிமி ஸ்கினான். இவர் யுனைடெட் ஸ்டேட் மிலிட்ரி அண்டு நாசாவோட 97, அதாவது 97 கம்ப்யூட்டரை ஹேக் செஞ்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லாஸை கொடுத்துருக்காரு. இவரும் 2002 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது யாருன்னா ஜொனாதான் ஜேம்ஸ். அதாவது இவரோட ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1999 இவரோட 15 வயசில், அதாவது ஸ்கூல் வயசில் இவரோட ஸ்கூல் நெட்வொர்க்கையே ஹேக் பண்ணியிருக்காரு. பட் அதில் என்னன்னா, அவரோட கைக்கு கிடைச்சது எல்லாமே நாசாவோட சிஸ்டம். அன்னைக்கு அவர் ஏற்படுத்தின அந்த டேமேஜ்னால 41,000 அமெரிக்க டாலர்கள் நாசாவிற்கு ரொம்ப நஷ்டமாயிருக்கு. பண பேரரசு பிடிச்ச இவர் எதை பண்ணுறதுக்கு இதை செஞ்சிருக்காரு அப்படின்னா, 1.7 அமெரிக்க டாலர் மில்லியன், அதாவது ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணியிருக்காரு. ஆனால் லாஸ்ட்டில் போலீஸில் இவர் சிக்கிட்டார். 6 மாதம் இவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசும் இவர் சிஸ்டமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் பண்ணிடுச்சு. நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற பிளாக் அட்டாக்கர்ஸ் யாருன்னா கெவின் பால்சன். இவரும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளாக் அட்டாக்கரு. ஆக்சுவலாக இவர் எஃபிஐயோட ஃபோன் லைனு மற்றும் அதோட ரேடியோ ஸ்டேஷன் இது எல்லாத்தையுமே ஹேக் செஞ்சு ஃபைனலாக எஃபிஐ கிட்டேயே மாட்டிக்கிட்டார்.
ஸோ நம்ம இதுலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பிளாக் அட்டாக்கர்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிளாக் அட்டாக்கர்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பிளாக் அட்டாக்கர்ஸை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது யாருன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், அதாவது எத்திக்கல் ஹேக்கர்ஸ். பாதி பேத்துக்கு எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னா தான் தெரியும். ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது. மூவியில் வில்லனை பற்றி சொல்லிட்டோம், இப்போது ஹீரோவை பற்றி சொல்ல போகிறோம். இவங்களோட ஒர்க் என்னன்னா பிளாக் அட்டாக்கர்ஸ் இல்லீகலாக எதுவும் மூவ் பண்ணாமல் தடுக்கிறது தான் இவங்களோட ஒர்க். அதாவது பெரிய பெரிய கம்பெனியில் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹெச்பி கம்பெனி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை இவங்களை வச்சு ஹேக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு லூப் ஹோலை யூஸ் பண்ணி அவங்க ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி அது எதுலேருந்து எடுத்தாங்க, எந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க கிட்ட கேட்டு அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. அண்ட் இல்லீகலாக நடக்கிற ஒரு விஷயத்த ட்ராக் பண்ணி சொல்கிறதுலையும் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காமல் தடுக்கிறதுலையும் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்க. பிளாக் அட்டாக்கர்ஸை சொன்ன மாதிரி ஒயிட் அட்டாக்கர்ஸ்லேயும் ஒரு 5 கிங் ஜாம்பவான் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா ஸ்டீஃபன் ஓஸ்னியாக். ஆக்சுவலாக ஆப்பிள் கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும்ல, அந்த ஆப்பிள் கம்பெனியோட பாதி இண்டஸ்ட்ரி இவரோட தான். இவர் வந்து மோர்வார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பாதி ஹேக்கிங், எத்திக்கல் ஹேக்கிங்க்கு சொந்தக்காரன் கூட இவரை நம்ம சொல்லலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது டிம் பெர்னிஸ் லீ. அதாவது ஒவ்வொரு ஹேக்கிங் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா வரும். WWW வேர்ல்டு வைட் வெப் இப்போ தெரிஞ்சிருக்குல்ல, இதை கண்டுபிடிச்சது இவர் தான். அதனால் இவர் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஹேக்கர்னு சொல்கிறாங்க. மூணாவதாக பார்க்க போகிறது லினஸ் டார்வல்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் இவரும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர்னு கூட நம்ம சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் தெரியும்ல, அதை கண்டுபிடிச்சது இவர் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓஎஸ்க்கு ஃப்ரீக்ஸ் அப்படின்னு பேரிட்ட இவர் காலப்போக்கில் அதை லினக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. நம்ம எத்திக்கல் ஹேக்கிங்கில் நாலாவதாக பார்க்க போகிறது யாருன்னா ஸ்டோமு சிமிமோரா. இந்த ஹேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒயிட் ஹேட் ஹேக்கரில் இருக்கிறதுல பெஸ்ட்டு யாருன்னா இவர் தான். ஆக்சுவலாக போன பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸில் நம்ம கெல்வின் மிட்னிக் அப்படின்ற ஒருத்தரை பற்றி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அவரை பிடிச்சி கொடுத்ததே இவர் தான். அதனால் இவரும் ஒரு சிறந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எத்திக்கல் ஹேக்கிங்கில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது யாருன்னா ஜோஸ்னா. ஆக்சுவலாக ஹேக்கிங் இண்டஸ்ட்ரியில், எத்திக்கல் ஹேக்கிங் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் நம்ம ஜென்ஸை மட்டும்தான் பார்த்துருக்கோம். பட் இவங்க ஒரு லேடி. அந்த ஜென்ஸையை தாண்டி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செயல்படுற ஒரே ஒரு உமன் இவங்க தான். நம்ம தேர்டாக பார்க்க போகிறது யாருன்னா கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். இவங்க வேறு யாரும் கிடையாது. ஸோ இவங்களை நம்ம நல்லவங்களும் எடுத்துக்க முடியாது, கெட்டவங்களும் எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் எல்லாம் கம்பெனியில் அதோட செக்யூரிட்டி சிஸ்டமை செக்யூர் பண்ணுவாங்க, செக் பண்ணி ஏதாவது லூப் ஹோல் யூஸ் பண்ணி ஹேக் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அதை வந்து அவங்க கம்பெனியோட பெர்மிஷனோட செய்வாங்க ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஆனால் இவங்க அவங்களோட பெர்மிஷனே கேட்காம இவங்க பாட்டுக்கு ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் ட்ரை பண்ணி அதில் ஹேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒன்று அவங்க கிட்ட போய் பேரம் பேசுவாங்க. அமௌண்ட் பேசி இந்த மாதிரி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்படியும் செய்வாங்க. செகண்ட் என்னன்னா, இப்போது அந்த கம்பெனியை விட ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கிட்ட டீல் பேசிக்குவாங்க. எப்படின்னா, அவங்களோட இன்ஃபர்மேஷனெல்லாம் நான் எடுத்திருக்கேன், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் வாங்கிக்குவாங்க, இந்த பக்கமும் வாங்கிக்குவாங்க. ஸோ இவங்களை மோஸ்ட்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இவங்க இப்படி ஏர்ன் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு பேர் தான் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ கைஸ், இப்போது நம்ம பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் அண்டு கிரே ஹேட் ஹேக்கர்ஸ், இந்த 3 ஹேக்கர்ஸை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வேறு எதை பற்றியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ உங்களுக்காக கன்ஃபார்மாக போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.